ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 15/3/2024 நிர்மல் NR 371க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே ஏ போர்டுக்கான ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது நம்மளுடைய ஜாயின் பட்டன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 092 நம்மளுடைய ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 140, அதுக்கு முந்தின ட்ரா வந்து 8942. இப்படி இது எல்லாமே நம்முடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி போர்டோட 8558 சொல்லிட்டு நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸ் கிடைக்குது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து 777 கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட எக்ஸ் வந்து ஏபிங்கிறதுனால நம்மளுக்கு ஏபி போர்டில் 77 இருக்குது. ஸோ இதோட நம்ம வந்து 85 ப்ளஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஏபி போர்டோட ப்ளஸ் 85. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டும்போது 5, இங்கே 5ஓட 7 கூட்டும்போது 2. அப்போ 5 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு வந்து 5 அல்லது 2 இருக்குது. இப்போ இந்த 777க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 222. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டு சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் நம்மளுக்கு டபுளில் பெய்ட்ஸ் ஆகிருக்கு நண்பா. இப்போ 226 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 22. ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஏபி போர்டு. இதோட நம்ம ப்ளஸ் 85. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டும்போது 0. இங்கே 5ஓட 2 கூட்டும்போது 7. 0 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 226க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 0 அல்லது 7. இப்போ நம்மளுக்கு இந்த 226க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 744 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 85 ஃபார்மேட்டு 2 முடிஞ்சிச்சு. 1 வந்து நம்மளுக்கு ஏபி, 2 வந்து நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ 58ங்கிற ஃபார்மேட்டு மாறப்போகுது, ஒரே ஒரு ட்ரா மட்டும். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 ட்ரா ஒன்ஸ் வந்து மெத்தட் மாறுபடுது. இப்போ 744க்கு பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் நண்பா. இப்போ நம்ம 744 பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது ஏபி. ஸோ ஏபியில் இருக்கிறது 74. இதோட நம்ம +58. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 7 கூட்டும்போது 2. இங்கே 8ஓட 4 கூட்டும்போது 2. 22, அதாவது 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 744க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 744க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 246 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 3வது ட்ரா பார்த்தாச்சு. இப்போ 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. இப்போ மறுபடியும் 85ங்கிற ஃபார்மேட் வருது நண்பா. 246. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 24. இதோட நம்ம ப்ளஸ் 85. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டும்போது 0. 4ஓட 5 கூட்டும்போது 9. 0 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 0 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. இந்த 246க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 089 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 0 and 9. 0 and 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 4 ட்ராவிலுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு அதோட பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. இப்போ 089 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 08. இதோட நம்ம ப்ளஸ் 85. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 8 கூட்டினோம்னா 8. 5ஓட 8 கூட்டினோம்னா 3. அப்போ 8 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 089க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 3 இருக்குது.
இப்போ இந்த 089க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 893 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு 285 முடிஞ்சு நண்பா. ஒரு ட்ரா நம்மளுக்கு 58ங்கிற ஃபார்மெட் வரும். கவனிச்சினாலே தெரியும் நம்மளுக்கு 85 85 அடுத்து 58 அடுத்து 85 85 85. இப்போ மறுபடியும் நம்மளுக்கு 58ங்கிற ஃபார்மெட் வந்திருக்கு. கண்டினியூஸாக நம்ம 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராலையும் நம்மளுக்கு ஏபி போர்டு ஏ போர்டு ஏ போர்டு ஏசி போர்டு ஏ போர்டுன்னு வந்திருக்கு நண்பா. இப்போ நம்ம 894க்கு பார்த்தோம்னா சேம் ஃபார்மெட் தான் நண்பா. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 89. இதோட நம்ம ப்ளஸ் 58ங்கிற ஃபார்மெட்டு. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 5 கூட்டினோம்னா 3. 9ஓட 8 கூட்டினோம்னா 7. 3 அல்லது 7 இந்த ட்ராவலில் கிடச்சிருக்க நம்மளுடைய 3 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு நண்பா. 85 85 894 58. ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. 8ஓட 5 கூட்டினா 3, 9ஓட 8 கூட்டினா 7. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 3 அல்லது 7ன்னு இருக்குது. இதை நம்ம திருப்பி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருப்போம். 7 அல்லது 4 7 அல்லது 4ன்னு இருக்குது 8 5 பொறுத்த வரைக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல்னு கிடச்சிருந்துருக்கு. ஸோ இந்த மெத்தடு கண்டினியூஸாக வந்ததுனால இந்த மெத்தடை நம்ம அப்படியே எடுத்துருந்துருக்கோம். ஆனால் அந்த 894க்கு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டச்சு கிடைக்கல. ஏன்னா 3 அல்லது 7ன்னு இருக்குது. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 140. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது கிடைக்கல. இப்போ 140க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இப்போ இங்கே 140 இருக்குது. இதோட நம்ம 85 கூட்ட போகிறோம். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 14. இதோட நம்ம 8 5. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 5ஓட 4 கூட்டினாலும் 9. இந்த இடத்துல நம்மளுக்கு 9 மட்டும் தான் இருக்குது. இதுதான் நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 9 மட்டும் தான் கிடச்சிருந்துருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 092 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஆனால் ஏ போர்டு இல்லை. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பி கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த 092 தான் நம்மளுடைய போன வார வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ராக்கள் கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருந்தாலும் லாஸ்ட்டு 2 ட்ரா மட்டும் நம்மளுக்கு வந்து போர்டு மாதிரியும் ஒரு ட்ரா மிஸ் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஃபார்மெட்டு இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 85ங்கிற ஃபார்மெட்டுங்கிறதுனால இந்த ட்ராவில் ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. வேணுண்டா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் போட்டு கொடுக்குறோம். உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தான் நம்ம போட்டிருக்கோம். இதை தான் நீங்கள் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணுண்டா பயன்படுத்திங்க. ஆனால் இந்த ட்ராவுக்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏ போர்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திங்க. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். 092 இதில் 09 எடுக்கணும். இதோட ப்ளஸ் 85. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 8 கூட்டினோம்னா 8. இங்கே 9ஓட 5 கூட்டினோம்னா 4. 8 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நண்பா அல்லது ஆல். எட்டு அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல். எட்டு அல்லது 4 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் நண்பா. ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் எதுவும் உங்களுக்கு பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கன்ஃபியூஸாக இருக்கும்போது நம்ம நம்பர்ஸையும் மாற்றி கொடுக்க தான் செய்கிறோம். வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது நண்பா, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு இதுதான் நம்மளுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். அதனால் ஏ போர்டு நம்பர் தான் நம்ம சொல்லுவோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இது சில நண்பர்களுடைய கமெண்ட் கேட்க நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு அதோட பெய்ட்ஸுகள் இருக்குது. லாஸ்ட்டாக 2 ட்ரா மட்டும் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருந்திருக்கு. அதுக்கு முந்தின ட்ராக்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஏபி ஏசின்னு தான் கிடச்சிக்கிட்டு இருந்திருக்கு.
அதனால தான் இந்த மெத்தட் இந்த ட்ராஃப் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணுண்டா பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 15/3/2024 நிர்மல் என்ஆர் 371க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.